ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வந்து ஒரு மூவி டிஸ்கஷன், ஒரு ஜென்ரல் டாபிக் மாதிரி. இதில் வந்து என்னென்னா, படைக்கலம்னு ஒரு மலையாள படம். அந்த மலையாள படத்தில் பிரிவு காதலும் ஒரு பிரிகிற ஒரு சீன், அது ஒரு பர்சனல் ஸ்பேஸ்லாம் வந்து ஹீரோ வந்து கொடுப்பான். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து நேரில் பேசணும். அதனுடைய முதல் பாகம் நீங்கள் பார்த்து வச்சிருப்பேன். இது இரண்டாம் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் எப்பொழுதும் போல் நமக்கான சப்போர்ட்டுகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபாத்திமா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. ஓகே, சரி, அப்படியே வந்துடுவோம். எல்லோரும் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அட் ஒர்க் அமுதன், சித்ரா, கீர்த்தி, ரத்தி, ஷர்மிளா, சத்யா, இவங்க எல்லாருமே ஹாய் தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஓல்டு பிளேஸில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெம் ஸ்டூடியோ. ஏன்னா முதல்ல அங்கே தானே உட்காந்து நீங்கள் பண்ணுவீங்க, இப்போல்லாம் இந்த பக்கம் வந்துடுறீங்கல்ல லைவுக்கு, அது நான் கரெக்டாக நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி செட்டப்லேயே உட்காந்து ஃபர்ஸ்ட் இல்ல கேமரா சும்மா இருக்கும், அதுதான். பட் அங்க அவங்களுக்கு நீங்க எப்படி டேபிள் போட்டிருக்கீங்க எல்லாம் தெரியாதுல்ல, they will not understand இல்ல. கார்னரா நினைச்சிட்டாங்க. பட் இந்த டேபிள் வந்து இது புதுசா போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து அனிதா வந்து என்ன சொல்லுறாங்க, ஹலோ போத், ரொம்ப நாள் அப்புறம் கேச்சிங் யூ ஆன் லைவ், ஹோப் யூ போத் ஆர் டூயிங் ஃபைன் கேட்டிருந்தாங்க. வி ஆர் குட். லதா கியூட்டும் அதே தான் கேட்டிருந்தாங்க. ஹை ஜேக்கி, ஹை சுதா மேம், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆர் ஆல் குட்டுங்க. ஹோப் உங்க பொண்ணு வந்து அங்கே ஜாயின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமாம், பெண்கள். அண்ட் பன்னீர்செல்வம் ஹாய் சொல்லியிருந்தாரு. விஷால் சொல்லியிருந்தாப்புல, ஒன் சைட் லவ்ல நம்மளை பிடிக்காத பொண்ணை ஃபாலோ பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றது படுத்துக்கிட்டே மேலே பார்த்து துப்பிக்கிற மாதிரி தான். இல்லை, இந்த பைத்தியகரத்தனங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சே ஆவீங்க. அது வந்து அது இருக்கும் அப்படிதான். அந்த பைத்தியகாரத்தனங்களோட இருக்கும்போது தான் அது அழகு. அது புரிஞ்சு செருப்பால் அடிச்ச மாதிரி, இல்லை எச்சு துப்பி மூஞ்சி, அது விளக்காத பல்லேருந்து எச்சு துப்பி அதை நாத்தடிச்சு பூ அப்படின்னு நம்ம துப்பி வெளியே வரும்போது நம்மளுக்கு அது உண்மை உரைக்கும். அது வரலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பைத்தியகாரத்தனங்கள் எல்லாம் பண்ணிப்பாங்க. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது. பிரபல நடிகர் ஒருத்தர், அவர் வந்து இதே மாதிரியான இதில் போய் கதவெல்லாம் தட்டி கெஞ்சி என்னென்னலாம் பண்ணாரு. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான். இதுதான் பேஸ். அதுமே அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதன் பிறகு வந்து விஷால் சொல்லியிருந்தாப்புல, சார், ஆனால் பெண்கள் இல்லை, ஆசை இருக்கிற எந்த மனித பிறவியாலையும் திருப்திப்படுத்த, ஆசை இருக்கிற எந்த மனித பிறவியுமே திருப்திப்படுத்தவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். அண்ட் கீதா கணேசன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் தான் கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்டிங், அவர் films had brainwashed and no one speaks about love at the right age. So we think toxic possessive love is true love, but true love is routine, boring, practical, அவ்வளவுதான் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ரொம்ப உண்மையாவும் ரொம்ப வெளிப்படையாவும் இருக்கிறதுமே பிரச்சனையா இருக்கும் நிறைய இடங்கள்ல. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இந்த எந்த ஏஜ், லவ்வுக்கு வந்து ஏஜே கிடையாது. அதுல வந்து எனக்கு உடன்பாடு லவ்ல எந்த ஏஜுமே இல்லைங்கிறது ஒரு விஷயம் ஜாக்கி. ஆனா நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, செட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல லைஃப்ல. அதுக்காக நான் வந்து நான் பெருசா தாஜ்மஹால் மாதிரி வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்ல. பட் பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு படிப்பு, ஒரு வேலை இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. அதை அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. காதல் எந்த ஏஜ்ல வேணாலும் வரும். அதாவது இப்ப நீங்க வந்து ஏஜுங்கிறது வந்து நான் சொல்ல வர்றது 70sலயும் காதல் வரும், வேற இன்னொருத்தர் மேல் காதல் வரும். அதே மாதிரி காதல் ஒரே ஒரு காதல் அப்படின்னு சொல்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ பட் அட்லீஸ்ட் இந்த டீன் அந்த இதுல வரும்போது கண்டிப்பா காதல் வரும். நீங்க அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதை எப்படி நீங்க சேனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது வேணா பண்ண முடியுமே தவிர்த்து, அதை சொல்லி கொடுக்கணுமே தவிர்த்து மற்ற விஷயங்களை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. கையெலும்ப சொல்லி தர்ற மாதிரி, மூஞ்சி கழுவுறத சொல்லி தர மாதிரி, ட்ரெஸ் பண்றதுக்கு சொல்லி தர மாதிரி, அதையும் நீங்க சொல்லி கொடுத்து தானே ஆகணும். ஓகே. அண்ட் வனிதாலாம் வந்திருக்காங்க, பூனாலாம் வந்தாச்சு, அப்படியே சொல்லிட்டே வரேன். அவங்க ஹை மை ஃபேவரட் லவர் சாங் ஜெயா. பூனா வந்து அருமையான டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் அலர்ட் கொடுத்திருந்தாங்க. சசிகலா எட்வின்ங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. அவங்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. விஷாலும் சரி, பூனா அண்ட் கீர்த்தி எல்லாருமே மாஸ்டர் படமா அது.
அந்த படத்துல அந்த குட்டி பசங்க மாஸ்டர் படம் பெரிய படம், அதனால அது ஓகே. ஆனா நிறைய இதை விட வந்து இன்னொரு படம் ஒன்று பார்த்தேன் நான் வந்து வாரத்துக்கு வந்து எப்படியோ ஒரு 10-12 படம் பார்ப்பேன் ஊர்ல இருக்கும்போது. ஏன்னா அவ்வளோ படங்கள் அதில் வந்து ஒரு சிறு முதலீட்டு படத்துல இதே மாதிரி பசங்களை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து மட்டை பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அதுல எப்படி ஒரு பையன் வந்து அதுல இருந்து வெளியே வந்து அவங்களை காலி பண்ற மாதிரி மூவின்னு வச்சுக்காங்க. படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா மாஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பா. எஸ், கீதா கணேசன் மாஸ்டர்ஸ் எனக்கு ஞாபகமே இல்லை சீரியஸ்லி. உங்களுக்கு எல்லாமே இருக்க முடியும், ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதா கணேசன் வந்து அக்செப்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை மேக்சிமம் ஆண்கள் இந்த சோசியல் மீடியா வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்களோன்னு தோணுது அப்படின்ட்டு உல்லாசபுரை வந்து ஷஹிதா வந்து ஹலோ சொல்லியிருந்தாங்க. லதா எப்பா ஹலோ சொல்லியிருக்கா. அண்ட் லதா எப்பா தேங்க்ஸ் ஃபார் வீடியோ அண்ட் போட்டோஸ். அப்புறம் ஓகே சொல்லுங்க. விஷால் சொல்லியிருக்காப்ல, சார் மேம் மணி சார் மூவிஸ் ரெஃபரன்ஸ் எடுத்தாலே தக் லைஃப் தான் ஞாபகம் வருது. டுடே ராகவன் பார்த்துட்டு ராவணன் பார்த்துட்டு இருந்தேன். நடுவுல தக் லைஃப் இன்ட்ரூல்ட்ல ஞாபகம் இன்டர்லூட்ல ஞாபகம் வருது. இல்லைங்க, எனக்கு வந்து ராவணன் படமே எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா ராவணன் படம் பார்க்கும்போதே அது வந்து ஒரு சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க, இது அப்படியே தானே. ஏன்னா ஏற்கனவே தளபதியே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தளபதியே வந்து அது தெரிஞ்ச கதைன்ற மாதிரி அது அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே வரும்போது நல்லாவே தெரிஞ்சிடும்ல. அது மாதிரி தான் எனக்கு ராவணனும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ராவணன்ல சில டைலாக்ஸ்லாம் இன்னமும் இப்போ வந்து ரீல்ஸ்ல எல்லாம் போட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள். அண்ட் போனா வந்து எப்போ நம்ம சொல்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்போ பீப்புள் வந்து தேங்க்யூ மேம் தேங்க்யூ யானி ஃபர்ஸ்ட் போய் அதை வந்து இது பண்ணு, என்னை கத்த வைக்காது. ஏங்க அவங்களுக்கு தெரியும்னு சொல்லும் போது அவங்க துணியில இருந்து எல்லாமே துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ண போறாள்ல. இது தெரியும் போது துணி துவைக்கிறது, சாப்பாடு கட்டி எடுத்து போறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு இன்ச் ஆஃப் சுகர் வேணும். பிஞ்ச் ஆஃப் சுகர். உங்களுக்கும் சுகர் கம்மியா இருக்கு தானே? அப்போ சுகரே எடுத்துட்டு ஸ்பூன் எடுத்துட்டு இங்க வந்துரு. என்னடா ஏதோ ஸ்மெல் அடிக்குது, மெழுகுவத்தி ஏத்தின மாதிரி. வெளியில இருந்து வருதா எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ஏத்தி வச்சிருக்காங்களோ. ஒவ்வொரு காமி அம்மா கிட்ட காமி. வச்சா நான் போட்டுக்கு போறேன், அது அங்க இருக்கு. நான் குடிச்சு பார்த்தேன், எனக்கு தான் தெரியும் அந்த எவ்வளவு சாக்ஸ். அதே அதான் நான் எடுத்தேன் பாப்பா, நீ பார்த்தல. அதெல்லாம் சரி ஓகே. ஸோ அதான் விஷால் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஓகே, போனா சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்பவும் சொல்றதுதான், சம்டைம்ஸ் பீப்புள் வந்து டசன்ட் லிவ் அவர் லைஃப். சும்மா கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு அவன் குடிக்கிறது இல்லை, கேம்பிளிங் இல்லை, பட் வெறும் டாமினேட் தானே பண்றான், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபாத்திமாவும் எப்பவும் போல் சேனலை வாழ்த்து இருக்காங்க. 50 பாடலுக்கு ஜெயில், வாலிபத்தின் பாடலுக்கு ஜெயில், தூது விட்ட கண்கள் உன்னை தேடுதே, அம்பு விட்ட காமனுக்கும் ஜெயில், வாசமுள்ள சூ. ஐயோ என்ன தரணும். ஆமா சார், வெரி ஹாட். யூகே வந்து இன்னைக்கு வந்து வெரி லாங்கஸ்ட் டே. அதாவது நைட்டு 10 மணிக்கு தான் சன்செட்டே ஆகுமா. ஆமா, அப்ப அது வந்து விடிய கூதுதான். இன்னைக்கு 12 மணிக்கே பளிச்சுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால லாங்கஸ்ட் டே இன்னைக்கு. வெயில் வந்து பிரிச்சு மேயறான். இன்னைக்கு ஒரு லிங்க் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாலத்துக்கு போய் இன்னைக்கு வந்து எடுத்தோம். நாங்கள் போகும்போது பார்த்தா இந்த யூகே வெதருக்காக சொல்றது, விஸ்வாஸ் தன் தம்பியை காப்பாற்றுறதற்கு இதுதான் காரணமா அப்படின்னு ஒரு லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க, அதை பாருங்க. அது வந்து சரி காத்து. நாங்கள் போகும்போது பயங்கர வெயில். தனாலும் பார்த்தா மேகம் கருக்குது, அஜிக்கு ஜாக்கு ஜிக்கு ஜாக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மழையை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வரும்போது. அதனால யூகே வெதர் வந்து நம்ம வந்து, ஏன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு நாங்கள் போனது. அதை ஒரு லாங் வாக், அது சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். அதனால அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க நான் நம்புறேன். ரைட். அண்ட் ஃபாத்திமா வந்து $50 கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஃபாத்திமா, தேங்க்யூ. அதுதான் அந்த பாட்டு பாடினேன் இப்ப, வாழ வைக்கும் காதலுக்கு ஜெயில். கரெக்ட் தானே? ஆமா சார், கண்டிப்பா. சரி, ரைட். ஓகே, சரி. ஸோ ஃபாத்திமாவுடைய விஷயங்கள் படிச்சுட்டேன் இல்லையா? ஒரே ஒரு செகண்ட் அப்படியே. போனா சொல்லியிருந்தாங்க, as long as the craziness continues to lead to tragedy வந்து
as long as the craziness continues to lead to tragedy இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அது நான் எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. இதுக்கு தான் போனா சொல்லியிருந்தாங்க, நம்மலாம் வந்து இந்த கிருத்திகை அமாவாசைலாம் பார்க்கறது இல்ல. அவங்க வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து விசிட் பண்ணாங்க. அவங்க சிஸ்டர்ல வந்து ரொம்ப ஹைலி ரிலீஜியஸா வந்து எப்படிதான் வந்து இதெல்லாம் வந்து ஐ எம் நாட் ஷுர் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல மோஸ்ட்லி நாங்களே பாக்குறது இல்ல. நாங்களே வந்து ஒரு முன்னாடிலாம் பார்த்தேன். அதுல என்னன்னா அன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு கிருத்திகா அமாவாசை உங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா ஃபோன் பண்ணா உடனே வச்சுக்கோ. ஒரு நாள் நான் வந்து வானத்தை பார்த்து சொன்னேன், அப்பா அம்மா உங்க 2 பேருக்கு என்னை பத்தி தெரியும், நீங்க பாத்துக்கீங்க. நீயும் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இப்படிதான் நீ சொன்ன. எங்க அப்பா அப்படி சொன்னாரு, எங்க அப்பா அம்மா பாத்துக்குவாங்க, அவனுக்கு புள்ள பசி தாங்காது, அவனுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டாங்க எங்க அப்பா. அதே நானும் அவங்களுக்கு சொன்னேன். ஓகே. அண்ட் ஷர்மிளா வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. சகீதா சொல்லியிருந்தாங்க, ஐ ஆல்சோ சப்போர்ட் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. ஆமா, சஹிதா சுல்தானம் நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இவங்க 3 பேரும் வந்து ரெகுலரா கமெண்ட் போடுவாங்க எனக்கு அப்படின்ட்டு. ஷஹிதாவும் ரெகுலரா கமெண்ட் போடுவாங்க. அவங்க அதுக்காக தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இல்ல சேர்த்துக்கிறேன், பேரை சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ so much. ஆண்டனி சொல்லியிருந்தாரு, சார் ஃபிலிம்ஸ்ல ரொமான்ஸை ஓவர் ரேட் பண்ணி காமிக்கிறாங்கல்ல ஆல்வேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இன்டர்வியூல திருமா சார் கிட்ட கேட்பாங்க, why you didn't marry me? He say I haven't got that feeling. சேம் கொஸ்டின் ஜெயலலிதா கிட்ட கேட்பாங்க. she says it will be there in only in novels and movies அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான புரிதல், அவங்களுக்கான வாழ்க்கைன்னு வச்சுக்காங்க. அவங்க வந்து லிவிங்ல வந்து நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஜெயலலிதா, சோபன் பாபு, அவங்க சில கூட இன்னமும் இருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா அவங்களுக்கான ஆட்கள் கடைசி வரையும் கிடைக்காம போயிருப்பாங்க. அவங்களுடைய தேடலுக்கான ஃபில்ஃபில் பண்றதுக்கான ஆட்கள் கிடைக்காம போயிருப்பாங்க. அவங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணாம போயிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து லவ்ல நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய பொறுத்துக்க தோணும். பட் அடிமையா இருக்க சொல்ல. On the other hand, ஆண்டனி, ஃபிலிம்ஸ் ரொமான்ஸ் ஓவர் ரேட் பண்ணி காமிக்கிறாங்களா? எஸ், காமிக்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்குமான்னே தெரியாது. பட் ஆனா அதெல்லாம் வந்து ஓவர் ரேட் பண்ணி காட்டும் பொழுது நிறைய பெண்கள் நான் பார்த்திருக்கேன், அது அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு அதே மாதிரியே தன் கணவன் தன்னை சுத்தி இப்படி வந்து நிறுத்தணும்ன்றது, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட பார்த்திருக்கேங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த இப்ப யானையே வந்து சொன்னா, நீ 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணலடா, பிசினஸ் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா. பட் எங்களுக்கு அப்ப இருந்த என்னோட 2 பேருமே மெச்சூர்ட் இனஃப். சோ எனக்கு வந்து கவிதை காதலா வந்து பேசுறது நிறைய எழுதிருக்கேங்க மயிலாட். எழுதி கொடுத்தது இல்ல மயிலாட், ஒரே ஒரு தடவை 2 கவிதை எழுதி கொடுத்து. அவ்வளவுதான் எழுத முடியும். அதுக்காக எழுதிட்டே இருக்க முடியுமா? நீ எழுதிட்டு இருந்த, எனக்கு வந்து பின்னங்கால் படையல் மன்றம் ஓடிட்டு இருக்கேன் நானு, நீ கவிதை அப்படின்வாங்க. சரி, அவ கவிதை எழுதுனா எனக்கு இல்ல, நான் அது மாதிரிலாம் எனக்கு பேசவே எனக்கு தெரியாது மோஸ்ட்லி. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், சொல்ல முடியும், விஷயங்களை பேச முடியும். என்ன பாயிண்டோ அந்த இடத்துக்கு நான் கரெக்டாக வந்துட முடியும். என்னால் வந்து மலை உயர்ந்த தோள்கள்லாம் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிட்டு இவங்க காப்பி மேல போட்டுட்டு வந்து கொடுக்கணும், துப்பி கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதை காட்டுறாங்க. எஸ், ஐ ஆல்சோ ஃபீல் தட் வே. போனஸ் இருக்காங்க, யாழ் வி வில் அட்ஜஸ்ட். சினிமா, நாவல், நாடகம் எல்லாமே ஓவர் ரேட்டட் தான். எதுவுமே இயல்பு வாழ்க்கையில அதுவா இருக்காது. கலை, ஏன் கவிதையே போய் தான், எல்லாமே ஓவர் ரேட்டட் தான். ரியாலிட்டி வேற, கற்பனை உலகமும் கற்பனை கதாபாத்திரங்கள் வேற. இது நீங்க வாழ்க்கையில இயல்பு வாழ்க்கையில எடுத்துக்க முடியும். இப்ப இந்த படத்துல இந்த சீனை எத்தனை பேர் கவனிச்சாங்க தெரியும். இந்த விஷயத்துல இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த மாதிரிதான் எல்லாராலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அதே நேரத்துல நாவல், கவிதை எல்லாமே வந்து ஓவர் ரேட்டட் தான். எல்லாமே அந்த காலத்துல இந்த காலம் வரையும் அப்படிதான். எஸ். ஓகே. அரவிந்த் வந்து சொல்லியிருந்தாரு, ஐ திங்க் ஐ எம் த யங்கஸ்ட் வியூவர், ஐ கெஸ் 23 வயசு தான் ஆகுதான். சூப்பர். கண்டிப்பா இருக்கலாமையா, வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் போனா வந்து டோயட் நல்லா இருந்திருக்காங்க. IRMKP இப்பதான் வந்திருக்காரு. கீர்த்தி லக்ஷ்மணும் வந்து பாட்டு நல்லா இருக்குன்னு போட்டிருந்தா. அண்ட் உல்லாசப்பறவை வந்து இசைப்பாடும் தென்றல் இருவருக்கும் வாழ்த்து. உல்லாசப்பறவை நீ நல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? ஷர்மிளாவும் பியூட்டிஃபுல் சாங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. 2 பேரையும் மென்ஷன் பண்ணி ஜெய்சீல் சொல்லியிருக்காரு, சுதாமா வாட் இஃப் 2 ஜாக்கி லுக் லைக் சிமிலர் மீட் ஈச் அதர். அதாவது ஜெய்சில் நீங்க கேக்குற கேள்வி என்னன்னா, வாட் இஃப் 2 ஜாக்கி லுக் லைக் மீட் ஈச் அதர் அப்படின்னா, ஒரு ஜாக்கியே சமாளிக்க முடியல, 2 ஜாக்கி ஒரே மாதிரி இருக்கிற 2 ஜாக்கி மீட் பண்ணா என்ன வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பொம்பளை வேற என்ன? த்ரீசம்னா
அது வந்து 3 இதழ்கள் 3 பூக்கள். தட்ஸ் ஆல். எஸ். இல்ல ஏற்கனவே இன்னொரு ஜாக்கி எங்க வீட்ல இருக்கு, ஒரு குட்டி ஜாக்கி ஒண்ணு. அதே சமாளிக்க முடியல என்னால. அதனால அதோட மினி வெர்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டம் ஜெய்சீல். ஒருவேளை அந்த கேள்வி நீங்க அப்படி கேட்டிருந்தீங்கன்னா. ஓகே, ஃபாத்திமா அபு சொல்லியிருந்தாங்க, தேங்க்யூ ஃபார் த சாங் ஜாக்கி, when you guys sing it makes me happy அப்படின்றாங்க. நன்றி ஃபாத்திமா. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். இந்த பாட்டுக்கு சொல்லல. as long as the grace. அதுதான் ஏற்கனவே படிச்சுட்டேன் போனாவோடது. நித்யானந்தம் இருக்காங்க, ஹாய் ஜாக்கி, ஐ லவ் யூ சோ மச் ஃப்ரம் துபாய். நித்யா டெய்லி சொல்றதுதான் லவ் யூ டூடா, லவ் யூ டூ. கொஞ்சம் அதை அழுத்தி படிச்சோன்னே உடனே பாருங்களேன், கேட்கறதுக்கே எவ்வளவு இதமா இருக்குது. தட்ஸ் ஆல். ஓகே, உல்லாச பரை சொல்லியிருக்காரு, நீங்க அந்த சாம்பார் வாளி தூக்குற கியாபாய சொல்லத்தானே அந்த கதவை தட்டுன மேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்கு, என்ன அது புரியல. அப்புறம் ரத்தி சொல்லியிருக்காங்க, அரவிந்துக்கு வெல்கம் அரவிந்த், நிறைய கத்துக்கலாம். என் பையன் ஏஜ் 21, அவருக்கும் அவங்க பையனுக்கும் ஜாக்கி அண்ட் சுதா கான்வர்சேஷன்ல நிறைய கத்துக்கிட்டேன், அப்டேட் ஆகியிருக்கேன். நீங்க இந்த வயசுல நிறைய புரிஞ்சு வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போங்க, அப்படி கொண்டு போக வாய்ப்பு அப்படின்னு. தேங்க்யூ so much to appreciate in the public forum. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா நாங்களும் வந்து we are not expert to all the things. We faced a lot of problems. அசிங்கம், அவமானங்கள், திட்டுகள், ஏகப்பட்ட விஷயங்கள். அந்த அனுபவங்களும் உங்களோட பகிர்ந்துக்கிறோம். உதாரணத்துக்கு எனக்கு தெரியல, இப்ப ஜாக்கி கூட நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், பட் நான் வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் ஓவர் என்கிட்ட இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் 2 அந்த பிக் பாஸ் நான் குறுக்க வந்தது, இந்த குறுக்கால வந்து விழுந்தது. இது வந்து என்னன்னா பிக் பாஸ் 2. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 2ல இருந்த விஷயங்களுக்கும் அதன் பிறகு பார்க்கிற பார்வைகள் இருக்கும்ல, நம்ம கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க கொள்றாங்க அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த பார்க்கிற பார்வை வந்து நிறைய மாறி இருக்கு. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அழலான இனவு சொல்லும் நன்றி நன்றி. சொல்லுங்க. நினைவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே. ஓகே, அண்ட் ஐஆர்எம் சொல்லியிருந்தாப்புல, கவிஞர் ரூமி ஒரு தடவை வந்து எழுதியது போல், காதல் ஒரு உணர்ச்சி அல்ல, அது உங்கள் இருப்பு. நாம் உண்மையாக நேசிக்கும் பொழுது பாதிப்பு, நம்பிக்கை மற்றும் ஆழமான தொடர்புக்கான இடத்தை உருவாக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. அண்ட் திமிரு பிடிச்சவன்ற படமான்னு கேட்டிருக்காப்புல விஷால். தெரியலையா? நிறைய மறக்கிறேன், இப்பெல்லாம் மறக்க முயற்சிக்கிறேன். அதனால நிறைய விஷயங்கள் வந்து டைவர்ட் ஆகுது. சொல்லுங்க. நல்லா அழகா சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னப்போ ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அது சிரிப்பை கொடுக்குது. வேற ஒன்று சிரிப்பு. நிறைய மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே ஒரு பொய் அப்படின்றது எனக்கு. அந்த நிறைய மறக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னீங்களா, அதுதான் சொல்றேன். ஆமா, அது பொய் தானே. நம்ம டக்குன்னு உடனே ரியலைஸ் பண்ணுவோம்ல, நீ அழகா இருக்க, ஆமா முன்னாடி பெட்டரா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி இருக்கு. இலங்கேஷ் வந்துட்டாப்ல. 31th லைக்கா பிரசன்ட் சுதா மேம் போட்டிருக்காரு. குட் இலங்கேஷ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டெண்டன்ஸ். அப்புறம் வந்து போனாவும் வந்து இலங்கேஷ்க்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. இலங்கேஷ் வந்து ஒரு ஓகே பாட்டு போட்டிருக்காரு, ஒரு காதல் என்பது, அந்த பாட்டு உங்களுக்கு தான் போட்டிருக்காரு. ஓகேவா? நான் வந்து ஃபாத்திமாக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா சொல்லியிருக்காங்க, ஒரு தலை காதலாக இருந்தாலும் வெளிப்படுத்துவது நல்லது. அதுதான் அந்த ஒரு தலை காதலை வெளிப்படுத்துறதே இல்லை. அதுவும் ஒரு குரூப் அப்படியே போயிட்டாங்க. ஒரு குரூப் வந்து காதலை வெளிப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னா டமால் 2 பேரும் போய் ஒரு 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 இதெல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் மாதிரி பாருங்களேன். 2 பேரும் வந்து ஒன்று ரன்னிங் இல்லை, அப்படியே காதல் 2 பேருக்குமே இருக்கும், பட் குடும்பத்திற்காக அப்படியே அதை தியாகத்தை பண்ணி வேற வேற கல்யாணம் பண்ணிட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 பேருமே வந்து இறந்து போயிடுவாங்க, இல்லை காதல யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க, அந்த தோல்வியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப்க்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இப்போ என்ன காரணம் அப்படிங்கறத அலசி பிரியற அளவுக்கு ஓரளவுக்கான மெச்சூரிட்டி லெவலோட ஒரு குரூப் மாறிக்கிட்டு இருக்கு. நான் எல்லாரையுமே எல்லாம் சொல்லவே மாட்டேன். இதுல ஒரு குரூப், ஒரு சாரர்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி என்னங்க சொல்லியிருக்காப்ல, மேக்கிங் தோசா ஃபார் லஞ்ச், சூப்பர். கம் ஃபார் லஞ்ச் ஜாக்கின்னு உங்களை Thanks for கூப்பிட்டுருக்காரு. inviting இப்ப me. நீங்க கிளம்புனா கூட நாளைக்கு லஞ்சு கூட போக முடியாதுங்க, ஓகேவா? பட் இருந்தாலும் அவர் கூப்பிட்டுருக்காரு, உங்கள்ட்ட நான் சொல்றேன். அத சொல்லியே அதை வந்து காலி பண்றீங்க பாத்தீங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள் டு கோ அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அற்புதம். பிராக்டிக்கலா இருக்க சொல்லி என் கணவர் Correct, சொல்லியிருக்காரு. correct. அதுதான் உண்மைதான். தாராளமா நானும் பிராக்டிகலாவே இருக்கேன். ஆமா சார், ஆமா சார். Okay. கன்னிப்பூவும் உன்னை பின்னிக் கொள்ள வேண்டும், முத்தம் போடும் போது எண்ணிக்கொள்ள வேண்டும், முத்தங்கள் சங்கீதம் பாடாதோ, உன் கூந்தல் பாயொன்று போடாதோ, கண்ணா கண்ணா உன் பாடு என்னை தந்தேன் வேரோடு, உந்தேகம் என் மீது ஒரு காதல் என்பது. தேங்க்யூ. எஸ், சொல்லுங்க. மோனா வந்து ஒரு கவிதை வந்து டெய்லி ஒரு கவிதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எழுதின கவிதை அதெல்லாம் ஊசி போட்டு உடம்பு ரணகாலமா இருப்பாங்க. இல்ல நான் அப்ப ரொம்ப இப்ப நானுமே மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. பிராக்டிகலா யோசிக்கிறீங்க. பிளஸ் பிராக்டிக்கல் இல்ல, இன்னொரு விஷயம் இப்ப ஜாக்கி சொன்ன அதே பதில் தான். ஜாக்கி சொல்லும்போது டக்குன்னு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட எடுத்துப்போம்ல, அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். நான் ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களே, இப்ப அதே நிலைமை தான் எனக்கும், ஓடிட்டு இருக்கேன். சோ எதை பத்தியும் யோசிக்க முடியல. அதேதான், தலை வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு. சரி, இலங்கை சொல்லியிருந்தாப்ல, திருமா ஹேவ் கோல் டு அப்லிஃப்ட் அன்டச்சபிள்ஸ், suppressed people and women. He said that once his party approved will think on marriage. Yes. And விஷால் வந்து சொல்லியிருக்காப்ல, சுதா மேம் செம பாயிண்டா. That is the reason why current general especially girls are obsessed with K-pop. Though it is not real art, they don't care. Korean films only series because fantasization. உண்மை அப்பா, அதுவும் ஒரு கட்டத்துல இப்ப யானை நிறுத்திருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நடுவுல பயங்கர ஒரு மாதிரி தீவிர கேபாப்லயே வந்து வேற ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருப்பா. எல்லாரும் வந்து ஒரு கேபாப்னா பசங்க பழகிறது கொஞ்சம் ஆட்மேன் அவுட்டா இருந்தான்னு சொல்றேன். ஏன்னா எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் கேபாப் தான் வந்து பயங்கரமா இது பண்ணாங்க. யாழினியோட கேபாப் குரூப் வேற, அந்த மாதிரி ஏதோ சம்திங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாமே வித்தியாசமா தான் நொட்டுவோம். அப்பனும் சரி, ஆத்தாலும் சரி, பொண்ணும் சரி. ஸோ இலங்கேஷ் கந்தர்வ குரல் ஒன்று சொல்லியிருந்தாருங்களே. கீதா சொல்லியிருந்தாங்க, சைல்ட்ஹுட்ல பேரண்ட்ஸ் கிட்ட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைக்கலன்னா ஒன் கெட்ஸ் த இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஃபிலிம்ஸ், ரொமான்ஸ் நாவல்ஸ், எஸ்பெஷலி ஃபார் விமன். உண்மை கீதா, பர்ஃபெக்டான ஒரு வார்த்தை. ஏன்னா அதுல நான்லாம் சினிமா பாக்குறதுக்கு காரணமே அங்க போய் 2 மணி நேரம் இன்னொருத்தன் வாழ்ந்துட்டு வரதுதான். இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன் கீதா. இப்பவுமே எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஒரு இந்த பிலிம் மூலமாகவும் அவங்க ஒரு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அதாவது அவங்க வேர்ல்டுல அவங்க இருப்பாங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரொமான்ஸ் இருக்கும். அவங்க கணவர், உதாரணத்துக்கு பேசாத கணவரா இருந்தா இவங்களும் அவரும் கை கோர்த்து பேசிக்கிட்டே போற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து அந்த படத்தின் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஷட்டர்லாண்ட் ஒரு படம், ஷட்டர் ஐலாண்ட் சொல்றீங்க? ஷட்டர் ஐலாண்ட் மார்டின் ஸ்கார்செஸியோட படம். லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ஹீரோ தான் நம்ம எல்லாருமே. 90% ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஹீரோ தான். அந்த ஹீரோ மெட்டீரியல் தான் நம்ம எல்லாருமே. எஸ், அடுத்து வாங்க. ஓகே. அண்ட் ஃப்ரீசம்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஜாக்கி சார். அண்ட் மைண்ட்ல வேற ஆல்ரெடி சிக்கல் சிக்கல் புரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காப்ல விஷால். என்னன்னு தெரியல. எனக்கு சொல்லியிருக்காரு, want to meet parallel world Jackie as well because we can get more understanding about life like another good book. Appreciated a lot அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றிகள் இலங்கேஷ். சுதா மேடம், what is your driving force? I hope Jackie is main driving force for you அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக இலங்கேஷ். அது வந்து இது வரைக்கும் நீங்க எது சொன்னாலும் நான் ஆப்போசிட்டா பேசுவேன். இப்பவுமே கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் கிண்டலா ஆப்போசிட்டா சொல்லலாம் தான் வந்தேன். அப்படி இல்லை, உண்மையிலேயே வந்து ஜாக்கி தான் டிரைவிங் ஃபோர்ஸ். இன்னும் நிறைய நேரங்கள்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இது இவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும். அந்த பிள்ளை, என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு, அந்த படத்துல வர்ற அந்த பொண்ணு கேரக்டர் நான். அதை நான் நிறைய நேரத்தில் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில வரதுக்கு இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உண்மையே சொல்லணும்னா. ஏன்னா
இவங்கள சுத்தி இப்ப உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை விஷயத்துலயே நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த சர்க்கரை அவங்களே போட்டுப்பாங்க. கை அங்கதான் இருக்கு, அவங்கள்ட்ட சர்க்கரை அவங்க ரொம்ப இருக்கு, தூரமா எல்லாமே இருக்காங்க. அவங்களால எடுத்து அது கீழே இங்கதான் சிந்தும். ஆனாலுமே டேபிள்ல சிந்தும். நான் அதெல்லாம் யோசிச்சுதான் அதை விட்டுட்டா நீ போட்டுட்டா நான் போட்டுக்க போறேன். எதிர்க்கு தானே இங்கதானே இருக்கு, இது சரி, பக்கத்துல இல்ல இருக்கு சார், நான் அப்படின்னு. என் கேரக்டர் சொல்ல வந்தேன். நீங்க உடனே ஊடால போந்து பிராக்டிகல் லைஃப் லெசன்ஸ் எடுக்க வராதீங்க. என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு கொண்டே. ஆஹா, என் தந்தை தோழன் ஒன்றான ஆணை நான் கண்டு கொண்டேன். அழகான உந்தன் மாக்கோலம் அதை கேட்கும் எந்தன் வாசல். சரி, ஓகே, அப்படியே போட்டா போயிடுவோம். ஆமா, அதேதான். அதனால வந்து அந்த இருக்கலாம். பட் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய நாளா நான் இப்போ இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன். இது நான் ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரெமட்டோஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டேப்லெட் கொடுத்துட்டேன். மார்னிங் அது போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் கொடுத்துட்டு இந்த டேப்லெட்டு, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க போறோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே வரப்ப சொல்றேன். அப்பவும் எப்படின்னா லைட்டா தலைவலி வந்தது. அந்த டைம்ல உனக்கு காலையில டேப்லெட் கொடுத்தனே, எனக்கு நான் சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னன்னா, அது ஒரு மாதிரி இவங்கள சுத்தியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நிறைய நேரங்கள்ல. அது மாற்றணும் முயற்சிக்கிறாங்க. ஆனா நீ மாறாத அளவுக்கு அதை வச்சுக்கிறது தான் வந்து பேசிக். ஆக்சுவலி இப்போ சொன்னாங்க இல்லையா, அது கரெக்ட். ஆனா அந்த மாறாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். எங்க யோசிச்சாலும் நீங்க தான் நிக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், லவ், வாட் எவர் இட் இஸ். எங்க மாறினாலும் மாறவே முடியாது, போகவே முடியாதுன்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும், நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அதுதான் வந்து அதுக்கான பேஸ்ன்னு நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து அலட்சியமா வந்து விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடக்கூடாதுன்றதுக்கு தான் நான் சொல்ல வர்றது. அதனாலதான் வந்து நீங்க வந்து அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு வரலையும் அது மாறாம போகலாம். பட் மாறாம வச்சுக்கிறது தான் வந்து அதுக்கான பேஸ். எஸ், ஓகே. அண்ட் பாலகிருஷ் வந்திருக்காப்ல. பாலகிருஷ் உண்மையிலேயே இந்த டாபிக் வரும்போது உங்களை நான் நினைச்சேன். பாலகிருஷ் வந்து லைக் போட்டு தூங்க போறேன், நாளைக்கு பாக்குறேன்னு போட்டிருக்காரு. பட் ஆனா அவர் இந்த டாபிக் வரும்போது யோசிச்சேன், லவ் டாபிக்னாலே பாலகிருஷ் போட்டிருப்பேன், இது ஏன் டாபிக், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். ஆலிஸ் சிமன் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் போனா வந்து ட்ராஜடியில கொண்டு போய் விட வேண்டாம் இந்த கிரேசினஸ்ங்கிறதான் டைப் பண்ண வந்தேன் அப்படின்றத போட்டிருந்தாங்க முன்னாடி அவங்களுடைய கமெண்ட்டுக்கு. உல்லாஸ்பரி சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப நாள் ஜாக்கி பாய் யாரோ ஒரு ஃபீமேல ஹோஸ்டா ரெக்வயர்மெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன். அண்ட் இப்போ பாருங்க, அவரே காலடி நாய் செல்வின்னு லேட்டா தான் தெரிஞ்சுதான். கரெக்ட் இல்ல, சேம் லைக் தட் அவங்க சொன்னாங்கல்ல, அதேதான். ஓகே. என் பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஷர்மிளா சொல்லியிருக்காங்க. இலங்கேஷ் சொல்லியிருக்காரு, கருப்பு கவுனி அரிசி தோசையாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இருக்காரு. இல்ல, கருப்பு கவுனி அரிசியில இங்க கிடைக்கிறதே கஷ்டம். இலங்கேஷ் விஷால் வந்து குட் நைட் சொல்லியிருக்காப்ல. நாளைக்கு ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் வெளியே போறோம். கோபி கிருஷ்ணன் வந்து சூப்பர் சொல்லியிருக்காப்ல. ஐ நோ ஜாக்கி இஸ் கிவிங் ஃபாதர் கேர், வி லவ் யூ ஜாக்கி அப்படின்னு போட்டிருக்காப்ல இலங்கேஷ். பட் irrespective of age, love is love அப்படின்றத கோபி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உண்மை, அது எப்பவுமே நம்ம சொல்றதுதான். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் வந்து லவ் இஸ் ஆல்வேஸ் லவ். ஸ்ரீலலிதா யுவராஜ் வந்திருக்காங்க, கௌரி சங்கர் அண்ட் லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல இலங்கேஷ். அண்ட் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காப்ல, பேக் டு ஸ்டூடியோ ஸ்பாட் சூப்பர் அண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறது சூப்பரா இருக்கு இந்த ஸ்டூடியோ ஸ்பாட். தேங்க்யூ பாலா. ஏன்னா வந்து இந்த புதுதாக இந்த செட்டப் வைக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, இப்படி வச்சு பேசுறது. ரொம்ப நாள் வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும்ல. அதனால இது ஆரம்பத்திலே இப்படி தான் நான் செட் பண்ண நினைச்சேன். அப்போ வந்து சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியல, அதுக்கு வந்து ரொம்ப கணக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்து, ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு தனியாக நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னா அது இப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம வந்து பாடி லாங்குவேஜ்லாம் வச்சு பேசுறது கரெக்டாக இருக்கும். பட்டு தேங்க்யூ. அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லும்போது டக்குன்னு பதில சொல்றீங்க இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷர்மிளா, அதுக்கப்புறம் வந்து ஃபாத்திமா, எல்லாருமே தேங்க்யூ, தேங்க்ஸ்.
ஓகே. அண்ட் வேற என்னன்னா லாஸ்டா ஜெய்சீல் சொல்லியிருக்காங்க, லவ் யூ ஜாக்கி, நான் அன்பிலீவபிள் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் யூனா, நாட் ஒன்லி மூவிஸ், டைவர்ஸ்டு வேலிட் நாலேஜ், எல்லா விஷயத்துலயும் டைவர்ஸ்டு. அது வந்து என்னன்னா, நான் திரும்ப சொல்றேன், we are not experts. எங்களுக்கு நடந்த விஷயங்கள், நாங்க பார்த்த விஷயங்கள், நாங்க அனுபவித்த விஷயங்கள், அதுதான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறோம். மேபி என்னுடைய சித்தாந்தங்களோ என்னுடைய பதில்கள் சில இது வந்து ராங்கா கூட இருக்கலாம். மேபி எல்லாமே நான் அவ்வளோ யோகியமாயிருன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி வந்து ரொம்ப கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால எனக்கு வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவே கதைப்போமாவில் 2 வீடியோ போட்டிருப்பான். அந்த 2 வீடியோவுமே வந்து ஒருத்தவங்க பொழைச்சிட்டான், அவன் வந்து கதவு திறந்து குதிச்சுட்டான், என்ன கதை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னால் இந்த மாதிரி கதை சொல்லி என்னால் பண்ண முடியும். ரீசெண்ட் டேஸில் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், ஒரு பேர் வேணாம், பேரில் கூட வந்து அவங்கள சாவடிக்க வேணாம், பிரபலமான நடிகரா இருப்பாங்க, அவருடைய உடல் பூத உடல் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு, ரசிகர்கள் வந்து அதிர்ச்சினாத ஒரு ஏங்க அந்த விஷயம் ஒன்று போறது கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த வீடியோவுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, 1 மில்லியன் 2 மில்லியன்ஸ் பேர் பார்த்துருப்பான். ஆமாங்க, அவங்க எங்கேயோ நடந்து எவன் ஊட்டி அழுகோ போய் நின்னது என்ன, அந்த பாடியில் வந்து இந்த மோஃபிங் பண்ணது, தலையில் அடிச்சுட்டு அழுது, அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க தான் நிஜமான அப்படின்ற மாதிரி நினைக்கும். அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணும்போது நாம் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து குடும்பம் வர நிறைய விஷயங்கள் யோசிச்சு பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய எஃபர்ட். இப்போ உதாரணத்துக்கு இது இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கலாம், அந்த அந்த விமான விபத்து அதில் தப்பு பற்றி அது ஒரு வித்தியாசமாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு போகணும், அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. எங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு தூரம் போய் தொலைவு வேற போய் காத்து பயங்கரமா அடிச்சு, வெயில் பயங்கரமா இருந்து, மழை, அதெல்லாம் இட்ஸ் a குட் திங். ஆனா அதற்கான வேல்யூஸ் அது கொடுக்காம அப்படியே கடந்து போகும்போது கஷ்டமா இருக்கும். பட் ஆனா எனக்கு எப்பயுமே சொல்லுவேன், நான் ஒரு விஷயம் ஒன்று பண்றேன்னா அதற்கான வேல்யூஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு பக்கம் ஏதாவது ஒரு வகையில வந்து நிற்கும். அது கண்டிப்பா நான் பிலீவ் பண்றேன். சொல்லுங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இளைய சொல்லிருக்காப்ல, எனி பிளான் ஃபார் சண்டே வாக்கிங் இந்த பார்க் அப்படின்னு இருக்காரு. டெய்லியே வாக்கிங் இருக்கும். கௌரி சங்கர் என்னன்னா இந்த 3-4 மாசம் தான், அப்புறம் கடும் குளிர். ஆமா ஆமா, செப்டம்பர் 15 மேல இந்த மாதிரிலாம் ஷர்ட்லாம் உள்ள ஆனா ஓடிடுதையா குளிருமே வந்து டச் வுட். உண்மையிலேயே பிக் பாஸ் இருக்கு, அது மாதிரி வேற ஏதாவது நம்மளே சுவாரஸ்யமான கணவன் இருக்கும்போது அது போர் அடிக்காது மேடம். போயிடும். சுவாரஸ்யமான பொண்டாட்டி இருக்கும்போதும் போர் அடிக்காது. I get it, sir. You get it, right? கௌரி சங்கர் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் நவ் saw your கதைப்பொம்பா வீடியோ. I too met with an accident. Still today I have no idea. நான் எப்படி பைக்ல இருந்து விழுந்தேன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. When I woke up I saw someone stop the car and did first aid. Great insight ஜாக்கி அப்படின்னு இருக்காரு. அதனால நம்ம அதை சொன்னோம். ஏன்னா இவங்க அப்பாவும் அதே மாதிரி, இவங்க அப்பா அதே மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தாரு. 10 நாள் கோமாவில் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன நடந்தது சொன்னேன். அவரு ஞாபகப்படுத்தி பாருங்க எதுவுமே. நான் சொன்னேன், மாமா அதை பத்தி யோசிக்காது, அப்படி லூஸ்ல விட்டுரு அப்படின்னா. அதனால அது ஒன்றும் அது கரெக்ட். அதை தான் இங்க வந்து நம்ம வந்து சொல்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நடந்ததுன்னு தான் சொல்றோம். எஸ் ப்ளீஸ். கௌரி சங்கரோட அடுத்த கேள்வி பாருங்க, அந்த டேபிள்ல ஃப்ளவர் எப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அப்படின்னு. ஃபேக்கா இருந்தா அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பின்னாடி இருக்கிறது ஃபேக் இல்ல, பட் இது ஃப்ரெஷ். இது வந்து ஃபேக், இது வந்து ஃப்ரெஷ். ஓகே. அண்ட் வீக்லி ஷாப்பிங் எல்லாம் வீடியோ கூட ட்ரை பண்ணலாமா நீங்க? இல்லைங்க நிறைய பேர். இப்போ உதாரணத்துக்கு பிரியா இருக்காங்களா, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஜாக்கி டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க, வீட்டை காமிங்க, சமையல்கிட்ட காமிங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்ட்டு. அதாவது நான் என் வீட்டு டூரை மட்டும் காமிச்சா, இப்போ ஃபாத்திமா அபதாகிர் வந்து 50 பவுண்டு போட்டிருந்தாங்க, $50 போட்டிருக்காங்களா. அந்த மாதிரி பார்த்தவங்க அத்தனை பேருமே 100, 150, 150, 450 போட்டு மாசம் இதை போட்டுரும். நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன வீடு, அதுக்காக சொன்னேன். ரொம்ப ஒரு மாதிரி மயிர் இழையில சில நேரத்துல நம்ம தப்பிப்போம் தெரியுங்களா. நிறைய மயிரை விட்ட மேடம், இப்பயாவது வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, எல்லா இடத்துலயும் கண்ணி வெடி இருக்க மாதிரி கால் வச்சுட்டு இருக்கேன் மேடம். பாலாகிருஷ் போட்டிருக்காப்ல, டாபிக் பார்த்ததுமே நினைச்சேனக்கா, பட் 1 வீக்கா ஓவரா ஒர்க், ரொம்ப டயர்டா தான் தூங்கலான்னு நினைச்சேன். வீடியோக்கு உள்ள வந்துட்டு உடனே போக முடியல. நீங்க பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. தேங்க்யூ பாலா. அண்ட் மகிழா லேட் என்ட்ரி. அண்ட் இலங்கேஷ் வந்து இண்டோர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது வரும்போது எப்போ வருவீங்கன்னுவா. என்னைக்கு நம்ம வர முடியாது, அன்னைக்கு வந்து எப்போ வருவீங்க கடை எப்போ சார் திறக்குன்னு. சரி.
அப்புறம் வந்து பாலகிருஷ்ணா தான் சொல்லிருக்காரு, நான் பார்க்காம விட்ட உங்க வீடியோஸ் இன்னும் இருக்கு, ஆனா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன். ஒர்க் பண்ணிட்டே உங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். அண்ட் இப்போ ஒர்க் பண்ற கம்பெனில மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அதான் உங்க வீடியோஸ் பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காப்ல. நோ வரிஸ் பாலகிருஷ்ணா, வந்து வேலை தான் ஒர்க் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஆனந்தி வந்திருக்காங்க. லேட்டுன்னு நினைக்கிறேன். ஆனந்தியும் லேட் என்ட்ரி இன்னைக்கு, என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அத்தனை பேருக்குமே வந்து கிரீன்விச்சில் வந்து ஒரு மியூசியம் போனோம், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதுவும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர்லாம் பண்ணுங்க. ஓகே. இந்த ஆலிஸ் சொல்லியிருந்தாங்க, ஐ லவ் யுவர் கதைப்போம் வீடியோ ஆன் த ஏர் இந்தியா கிராஷ். இட்ஸ் ஒன்ஸ் ஃபேட் இஃப் தே டை ஆர் சர்வைவ் ஆர் ஈவன் மிஸ் த ஃபிளைட், வி கான்ட் ஜட்ஜ் த சிச்சுவேஷன்ஸ், வி ஹேவ் டு ப்ரே, அவ்வளவுதான் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரிதான், விழுந்து 1,20,000 லிட்டரு பெட்ரோல் படாரம் வெடிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சீட் பெல்ட்டோட இருப்பீங்க, அப்படியே கருகி இருப்பாங்க, அவ்வளவுதான். உடஞ்சி விழும்போது சத்தரி இருப்பீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க. கீதா சொல்லியிருக்காங்க, ரீசன்ட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் டேபு இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்றது மெச்சூர்டு வியூ அண்ட் டிஸ்கஷனுக்கு ஒரு பிக் சல்யூட். இட் ஹஸ் brought சேஞ்ச் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் மீ. எனக்குள்ள நிறைய இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கீதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். And Bonam சொல்லியிருக்காங்க, definitely true Jackie, I don't notice or even think about noticing certain things in your videos. It's just remarkable how many of your viewers notice and appreciate. சின்ன சின்ன டீடைல்ஸை கூட வியூவர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. இட்ஸ் சோ நைஸ் அப்படிங்கறத வந்து போனஸ் சொல்லிருக்காங்க. தேங்க் யூ. எதையுமே வந்து அலட்சியமாக பண்ணக்கூடாது, என்ன பொறுத்தவரையிலும் குடும்பம் வர அதுக்கு உண்மையா இருக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் ஆல் ஜேகே. அவ்வளவுதான். எல்லாருடைய கமெண்ட்டும் படிச்சாச்சு. கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நிறைய பகுதி வந்துடும். கன்க்ளூஷன் அப்படின்னும் போது ஒருத்தவங்க வந்து வேணா நகர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விட்டுருங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வலுக்கட்டாயமா அவங்களை ஸ்டாக்கிங் பண்ணுவோம். அவங்க வந்து எங்கேயாவது வந்து என்ன விட்டு போனல நீ எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும். அதனுடைய நீட்சி தான் வந்து நம்ம வந்து அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸு ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது, போகிறது, ஆசிட் அடிக்கிறது எல்லாம் அதனுடைய நீட்சி தான். ஆனால் இந்த படத்தில் இந்த கதையில் வந்து அதை வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக எடுத்துட்டு போவோம். இதுல ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ விஷயங்களை உடனே புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. பட் அந்த நேரத்துல அவருக்கு கிடைச்ச சிச்சுவேஷன்ஸ் மூலமாக அவருக்கு புரிஞ்சதுனால் அது வந்து சாத்தியம். பட் இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியா அதை எடுத்துன்னு போக முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அது அந்த மாதிரி அவ்வளோ மச்சூர்டா யோசிச்சு அந்த படத்துல அந்த பையன் திரும்ப போய் அந்த பொண்ணை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். கிட்ட இருந்து பாப்பானோசரம் கிட்ட போய் என்ன ஒரு வாட்டி தான் கெஞ்சுவான், அடுத்த வாட்டி கெஞ்சவே மாட்டானே அவன். அதேதான், புரியுதுங்களா? அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நீங்க அதுல இருந்து மூவ் ஆன் மனசுலாம் நினப்பு இருக்கும், போகும். தட்ஸ் ஆல். அதெல்லாம் விடுங்க, மூவ் ஆன். தட்ஸ் ஆல். நல்லா இருக்கும். ஃபைன். ஓகே, அதான் இந்த நான் சொல்லணும். அண்ட் டல்ரீனும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஹாய் கைஸ், மேட் இட் டுடேஸ் லைவ். எஸ், ஐ டோட்டலி அக்ரி வித் போ நான் போட்டிருந்தாங்க. ஆனந்தி வந்து வெட்டிங்க்கு போயிட்டு வந்தேன்றதுனால சூப்பர். ஆமாமா சொல்லிருந்தீங்க. ரைட். ஹாப்பி. இலங்கேஷும் வந்து எல்லாருக்கும் லைக்ஸ் போட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்காரு. ஜெய்சீல் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கினா சுதாமா டூ அண்ட் வீடியோ அபவுட் யுவர் லவ் ஸ்டோரி அண்ட் அன்பிலீவபிள் லைஃப் ஜேர்னி அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா போடலாங்க. அண்ட் இலங்கேஷ் வந்து ஹாப்பி வீக்கெண்ட், குட் நைட். பாலகிருஷ்ணன் குட் நைட் சொல்லியிருக்காப்ல. ஆலிஸ் சைமனும் போனா வந்து போ சாங் ஏதோ சாங் அவங்க வந்து திடீர்னு வந்து ட்ரெயின்ல போற சாங் தாலாட்டும் நிலவே வா, அப்புறம் என்ன பாட்டு, அப்புறம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க அவங்க. எதுவுமே இந்த மாதிரி வந்து சாதாரண என்ன பாட்டுன்னு தெரியும். பூ பூத்த பொரிய காணோம், விதை போட்ட நானும் பாவம், பூ பூக்கும் சோலை பூ புல்லாங்குழல். உல்லாச பரை சொல்லிருக்காப்ல, காலையில ஏற துண்ட தலையில கட்டிட்டு ஒரு பொண்ணு காஃபி குடிக்கும்னு நம்புவன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மூவிஸ். காலையில என்ன தலையில துண்டை கட்டிட்டு காஃபி குடிக்கும்ன்ற அதே தான் உல்லாச பறவை. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை வந்து ஹக்கு பண்ணி முத்தா கொடுத்து காலையிலேயே பார்த்து எழுப்புற ஹஸ்பண்ட் தான்
அப்படின்ற மென் அப்படிங்கறதையும் நம்பி வாழும் பெண்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குறதா மூவிஸ்னு வச்சுக்கோங்களேன். வந்துடுது உல்லாச பறவை. இது உங்களுக்கு ஃபாத்திமா வந்து சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ஹேவ் இம்ப்ரூவ்ட் மை வே ஆஃப் திங்கிங் அப்படின்ட்டு. பாலகிருஷ்ணன் அப்போ கண்டிப்பா நான் இந்த படம் பார்க்கணுமே, நாளைக்கே பார்த்துறேன் இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜாலியான படம். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் சீன்ஸ் வரும். இந்த சீன் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4 சீன் தான். ஆனால் அது பேசுன விஷயம் ரொம்ப நல்லா இருந்ததுன்றதுனால அது வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்சேன் சார். இந்த அது எப்படின்னா, அந்த அருண்குமார் இன்டர்வியூ தான் அவர் சொல்லுவாரு, படம் ரிலீஸ் அப்போ ஏகப்பட்ட கால்ஸ் வந்தது. படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து ஃபெயிலியர் இருந்துமே ஒருத்தம் கூட வரல. எனக்கு வந்து நான் ஏன்னா வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு சேச்சுரேஷன் மோடுக்கு நான் வந்துட்டேன். நல்லா இருக்குனாலும் ஒரே ரியாக்ஷன், நல்லா இல்லைனாலும் ஒரே ரியாக்ஷன். அதுதான் அந்த இது வந்து மெச்சூர்டா அது வந்து காய படப்பட தெரியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ரொம்ப நினைப்போம், ரொம்ப யோசிப்போம். வழிகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும், எல்லாத்தையும் தாங்குற சக்தியை கொடுக்கும். முடிச்சுக்கலாமா? கன்க்ளூஷன்ஸ் கூடுமானவர் நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். முடிச்சுக்கலாம், ரைட்? ஓகே. பாட்டு அதுதானா? குட் நைட் சொல்லிட்டாங்க கௌரி சங்கரம். பாட்டு அதுதான் போனா சொல்லியிருந்தாங்க. ஜெய்சி சொல்லியிருந்தாங்க, ஜாக்கினா டூ வெயிட் ட்ரைனிங் வீக்லி 3 days டு மெயின்டைன் மசில் லாஸா. மசில் லாஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லவ் யூ சுதாமா அப்படின்னு இருக்காங்க. லவ் யூனா சுதாமா. ஓகே, ரெண்டு பேருக்குமே லவ் யூ டு லவ் யூ டு. வெயிட் ட்ரைனிங் இருக்குல்ல, அத பண்ண சொல்றாங்க. இல்ல நடுவுல பண்ண விட்டுட்டேன், ஒரு 3 weeks ஒண்ணுமே இல்ல, திரும்ப அது ஆரம்பிக்கணும். ஓகே. அண்ட் இலங்கை ஸ்பைஸ் சொல்லியிருக்காப்ல, நம்மளும் அப்படியே வந்து கடையை சாத்தலாம். நிறைவு பகுதி கொண்டோம். கலை நிகழ்ச்சியில் இத்துடன் முடிவு பெறுகிறது. நீ இல்லை என்றால் வெயிலும் அடிக்காது, துளி மழையும் இருக்காது. நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது, ஒரு சம்பவம் எனக்கேது. உன் பேரை சொன்னால் சுவாசம் முழுதும் சுகவாசம் வீசுதடி, உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தமடி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட், ஹாப்பி வீக்கெண்ட். நாளைக்கு எப்படி வரமா இல்லைன்றது தெரியல. அப்படி எடிவே வந்தோம்னா முன்னாடியே இதே மாதிரி சொல்லுவோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். மேபி ஒரு 8-9 இந்திய நேரப்படி அதுக்குள்ளே வந்து முடிச்சிருவோம் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சப்போர்ட் பண்ண ஃபாத்திமா அபுவுக்கு எங்களுடைய நன்றியும் பேரும்போம். மீண்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஜாக்கி சினிமாஸ் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.